Hi viewers, welcome to this channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் பிரெட் பீஸா. பிரெட் சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சீஸ் போட்டுட்டு செஞ்சு தந்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ வெஜிடபிள்ஸும் சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் போட்டு கொடுக்குறனால அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்தும் கிடைச்சிருது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் டொமேட்டோ சாஸ், சில்லி டொமேட்டோ சாஸ். இப்போ டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன்னா 1 ஸ்பூன் சில்லி டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரிகானோ, பேசில், சில்லி ஃப்ளேக்ஸ், பீஸா சீசனிங். இப்போ நான் அந்த சாஸ் காமிக்கிறேன். டொமேட்டோ சாஸ், சில்லி டொமேட்டோ சாஸ், பீஸா சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லைங்க, வரமிளகாயை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆரிகானோ, பேசில், அதுக்கடுத்து பட்டர், துருவன சீஸ், வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய். நீங்கள் தேவைன்னா ஸ்வீட் கார்ன் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன், அதுதான் பெருசாக இருக்கும். மற்ற ப்ரெட்லாம் குட்டியாக இருக்கிறதுனால நான் சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதனுடைய ஓரங்கள்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் குட்டியாக கட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெட்டில் 1 சைடு எடுத்துக்கிட்டு அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சைடை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். இப்போ கொஞ்சோண்டு பட்டரை அது மேலே ஊற்றி ஓரங்கள் நல்லா டோஸ்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ண சைடில் அந்த சாஸ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் நிறையா போட்டால் அது கொஞ்சம் வேறு டேஸ்ட் மாதிரி மாறும். ஸோ உங்களுக்கு வெங்காயம் நிறையா பிடிக்குன்னா நிறையா போட்டுக்கோங்க. தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குடமிளகாய், அதுக்கடுத்து துருவி வச்சுருந்த சீஸை அது மேலே போட்டுறணும். இப்போ சீஸெல்லாம் போட்ட பிறகு அப்படியே கரண்டியோட பேனில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. கையில் எடுத்தால் அது பிரிஞ்சிரும் ப்ரெட்டு. கேப் விட்ட இடத்துலலாம் கொஞ்சம் சீஸ் ஃபில் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் பட்டரையும் ஓரங்களில் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா டோஸ்ட் ஆகும். அடுத்து ஒரு இட்லி அவிக்கிற பாத்திரம், அந்த மூடியை வச்சு அப்படியே மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்லையே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா டோஸ்ட் ஆயிரும். எடுத்து பார்த்தா நல்லா சீஸியாக பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கீங்களா, உடனே இதை பண்ணி அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.